இந்த புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய செக்காவா மீது மழை பொழிகிறது அப்படிங்கிறது. இந்த புத்தகத்திற்கு உள்ள சிறப்பு என்னென்னா, மிக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய நாவலில் இருக்கின்ற மிக முக்கியமான கிளைமேக்ஸ் பகுதி, அந்த கதையாடலுடைய முக்கியமான இடம் மற்றும் அந்த கதையின் பகுதி, அதை மட்டும் எடுத்து தொகுத்து புத்தகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, டால்ஸ்டாய் குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா அண்ணா கரீனினா முக்கியமான நாவலாக இருக்கும். அந்த அண்ணா கரீனினா முக்கியமான நாவலில் வந்து அஸ்தபோவ் ரயில் நிலையம்ங்கிறது வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஹம்மிங்வேவுடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, யாரா இந்த ஹம்மிங்வேன்னு தெரியறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் தோன்றும். அது மாதிரி ஆர்வங்களை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகம். தேசாந்திரி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிக்கவும். பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையாளியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமானின் முக்கிய கோரிக்கை உலகத் தமிழர்களின் பார்வைக்கு என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த கோரிக்கையின் ஊடாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். அதே போல் நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டிருந்த மாவீரர் நாள் நிகழ்வு எதற்காக சிதம்பரத்திலிருந்து மதுராந்தகத்திற்கு மாற்றப்பட்டது என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். இந்த காணொலி பதிவுக்கு போவதற்கு முன்னாடி, நாம் தமிழர் கட்சி எந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் விட்டாலும் விடுமே ஒழிய ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடத்துகின்ற நிகழ்ச்சி என்னென்னா, தலைவர் பிறந்த நாள் நிகழ்வும் மாவீரர் நாள் நிகழ்வும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தலைவர் பிறந்த நாள் நவம்பர் 26, மாவீரர் நாள் நவம்பர் 27. முன்னாடியெல்லாம் வந்து தலைவர் பிறந்த நாள் கூட்டத்தையும் நம்ம திறந்த வெளியில் நடத்திக்கிட்டு இருந்தோம். மாவீரர் நாள் கூட்டத்தை வந்து ஏன்னா முன்னாடி வந்து அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. சில வருடங்கள் அது மாதிரி போணுச்சு. இப்போ என்னென்னா, தலைவர் பிறந்த நாளை வந்து அரங்க கூட்டமாக மாற்றிட்டு மாவீரர் நாளை வந்து ஒரு பெரிய மாநாடாக தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாவீரர் நாள் உரை, அதாவது சீமானண்ணன் அவர்களினுடைய உரை குறித்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு உலகத் தமிழர் எதிர்பார்த்து இருக்கின்ற உரையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நம்ம நடத்துறது, இந்த நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கான பொருளாதார செலவுகள் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். வழமைக்கு விட கூடுதலான கவனத்தோடு மிகப்பெரிய மாநாடு போல இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதற்கு உரிய நிதி செலவை நம்ம மாவீரர்களுக்கு நம்ம நடத்துகிறோம். நம்ம தான் எல்லாமே பகிர்ந்து நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. அதே போல் தலைமையும் தொடர்ச்சியான பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள், தலைமைக்கான செலவுகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை தலைவர் பிறந்த நாள் நிகழ்விற்கும் மாவீரர் நாள் நிகழ்விற்கும் கட்டாயம் நீங்கள் கொடுத்து உதவணும். அப்படி கொடுத்து உதவணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வங்கி கணக்கினுடைய விவரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு சொன்னால், அந்த வங்கி கணக்கில் வந்து நீங்கள் நேரடியாக வெளிநாட்டிலிருந்து நேரடியாக அந்த வங்கி கணக்குக்கு உங்களால் பணம் செலுத்த முடியாது. உங்கள் உறவினர் யாராச்சும் இங்கே இருந்து அவங்க மூலமாக இந்த வங்கி கணக்கில் செலுத்த முடியும். அப்படி இல்லாட்டினா நேரடியாக தலைமையோடு தொடர்பில் உள்ள உங்களுக்கு மிக தெரிந்த நபர்கள் மூலமாக தலைமைக்கு கட்டாயம் உங்களுடைய உதவியை செலுத்துங்கள், உதவியை செய்யுங்கள். இது இப்போ நம்ம வந்து ஒரு திருவிழா எடுக்கிறதுக்கு எப்படி நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது வந்து ஒரு நேர்த்திக்கடன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் மாவீரர் நாள் நடத்துவதற்கான பொருளாதார பங்கீட்டிலையும் நம்ம நேர்த்திக்கடன் போல் நம்ம அது மாவீரர் தெய்வங்களை வணங்குவதற்காக நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொருவரும் கடமை. இப்போ நம்ம காணொலி பதிவுக்கு போவோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் உலக தமிழர்களுக்கு மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. அது சொல்லின் போக்கிலையும் சரி, செயலின் போக்கிலையும் சரி, இது வந்து ஒரு நீண்ட கால பயணமாக முன்னெடுக்க வேண்டிய கோரிக்கை. அந்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, 2 நிகழ்வுகளை தமிழர்கள் எங்கு இருந்தாலும் மறக்காமல் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த 2 நிகழ்வுகளில் ஒன்று தலைவர் பிறந்த நாள், இன்னொன்று மாவீரர் நாள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான சூழலில் இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் தலைவர் பிறந்த நாளையும் மாவீரர் நாளையும் நீங்கள் வந்து அனுசரிக்கணும். ஏன்னா தலைவர் வந்து பிறந்த நாளை கொண்டாடியவர் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தலைவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடினது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்த பொழுதும் இப்படி ஒரு தலைவர் இந்த இனத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்காக அந்த தலைவரை நாம் கொண்டாடணும். வீணா போனவங்களெல்லாம் கொண்டாடி ஒரு அடையாளமாக, ஒரு சமூக அடையாளமாக, அதாவது வரலாற்று அடையாளமாக மாற்றிவிட்டு இந்த நகர்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது இனத்தினுடைய தலைவர், நமது தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அவரை கொண்டாடுவது மிக மிக முக்கியமான கடமை. அதுக்கு ஏன்னு நான் சொல்கிறேன். அதே போல் அதாவது நம்ம எப்படி ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் நமது குலதெய்வத்தை வழிபடுகிறோமோ, அதாவது ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபடுவோம், ஆவணி மாதத்தில் மாரியாத்தாவை வழிபடுவோம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு வச்சுருக்கிறோம்.
அதே போல தமிழர்களாக பிறந்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் மறக்காமல் வணங்க வேண்டிய குலசாமிகள் நமது நவம்பர் 27 நாம் அனுசரிக்கின்ற மாவீர தெய்வங்கள். அதாவது சுடலமாடை வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஊர் எல்லையில் இருந்து வர்ற திருடனுக்கிட்ட முகம் கொடுத்து செத்து போயிட்டான், அதனால அவனை வந்து நம்ம சாமியாக கும்பிட்றோம். சுடலமாடனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, இதை நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஐயனாருக்கு ஊர் காத்த ஐயனார் அப்படிம்பாங்க. ஊர் காத்த ஐயனார் வந்து எல்லையில் இருப்பார். இந்த ஊரில் வந்து திருட வந்தவனுக்கிட்ட சண்டை போட்டு ஒரு காவலாளி இறந்து போயிடுவான், அந்த காவலாளியை தான் ஐயனாராக மாற்றி அந்த ஊர் மக்கள் நன்றியோடு கும்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. நம்ம அந்த ஐயனாரெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அதே போல் பெருந்தொற்று வந்து காலரா பேதி வந்தப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு பச்சளை வேத்தியெல்லாம் செஞ்சு அந்த காலரா பேதியிலிருந்து நம்ம நோயிலிருந்து நம்ம பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி வச்சுச்சு. அந்த ஆத்தா செத்து போன பிறகு அந்த ஆத்தாவை நம்ம மாரியாத்தான்னு நம்ம கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாறு இருக்குது. ஆனால் அது மாதிரியான ஆத்தாவை நம்ம நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இதே செயல்களை செய்த சமகாலத்தில் நமது விடுதலைக்காக நம்மை காப்பாற்றி நின்ற, நமது பிள்ளைகளை காப்பாற்றி நின்ற, நமது இறையாண்மையை காப்பாற்றி நின்ற, இதை காப்பாற்றுவதற்காக எல்லை சாமிகளாக இறந்து போனவர்கள் தான் நம்ம மாவீரர் தெய்வங்கள். இவர்களையும் நம்ம கட்டாயம் கொண்டாடணும். இதை தான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை நீங்கள் கட்டாயம் முன்னெடுக்கணும், கட்டாயம் கொண்டாடணும்னு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்கிறாரு. நாம் நீங்கள் நினைக்கலாம் எதற்காக இதை நம்ம மாவீரர் நாள் கொண்டாடுறோங்க. ஈழத்தில் வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து சண்டை போடுகின்றவர்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தை தரணும். சண்டை போடுகிறவங்களுக்கு பார்த்தியா மில்லர் எப்படி இறந்து போனாங்க களத்தில், மாலதி எப்படி இறந்து போனாங்க களத்தில் அப்படின்னு நம்ம வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சண்டை போடுறவங்களுக்கு அது வந்து ஒரு புத்துயிர்ப்பாக இருக்கும், இன்னும் வந்து களமாடுகிறவங்களுக்கு ஒரு ஆன்ம பலமாக இருக்கும். அதனால் நம்ம அவங்கள கொண்டாடணும். ஆனால் இப்போ வந்து அந்த இயக்கமே அங்கே இல்லையே, ஈழம் என்கின்ற நிலத்தில் அந்த இயக்கமே இல்லையே, இப்போ எதற்கு மாவீரர் நாள் கொண்டாடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் தான் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, நமது வரலாறு, நமது விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு இன்னைக்கு நீங்கள் இணையதளத்தில் போய் தேடி பாருங்கள், இருக்குதா இல்லையா, மறைக்கப்பட்டதா என்னன்னு பாருங்கள். நீங்கள் இனப்படுகொலையில் வந்து 2009 நடந்துச்சு, 1.25 லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க, சரி, அதெல்லாம் சரி. அதன் பிறகு நடந்த படுகொலை இருக்குது பார்த்தியா, நமது வரலாற்று படுகொலை. நாம் படுகொலை செய்யப்பட்டோம் என்கின்ற வரலாற்றையே மூடி மறைக்கின்ற படுகொலை செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, ஒரு நவம்பர் 8ஆம் தேதி ஒரு காணொலி பதிவு போடுறேன் நான். அந்த காணொலி பதிவில் வந்து பின்புலத்தில் ஒரே ஒரு பத்திரிகை, என்னுடைய கல்யாண பத்திரிகையை வச்சுருந்தேன். அந்த கல்யாண பத்திரிகையில் தலைவருடைய படம் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கலை. இன்னொன்று, தலைவருடைய படம் இருந்ததை நான் பார்த்தேன், ஆனாலும் அந்த காணொலி பதிவினுடைய மறைவில், அதாவது உட்கார்ந்து பேசுகிறவர்களுடைய மறைவில் அந்த அந்த படம் இருக்குது. அதனால் அதை பெரிய, அதாவது கம்யூனிட்டி ரூல் என்று சொல்லக்கூடிய யூடியூப் கம்யூனிட்டி ரூலுங்கிறதுக்குள்ளே அது ஒரு பெரிய இதாக வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். காணொலி பதிவு போட்டு சரியாக அரை மணி நேரத்துக்குள்ளே மொத்த இணையதளத்தையும், அதாவது மொத்த வலையொலையும் முடக்கி விட்டார்கள். அதன் பிறகு அவங்களுக்கு எழுதி, இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய மேரேஜ் இன்விடேஷனு, இது வந்து அதாவது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, யூ ஆர் குளோரிஃபையிங் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டியூ டு இந்த விதிமீறலுக்காக உன்னுடைய யூடியூப் சேனலை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதில் வருது. அதன் பிறகு நம்ம அவங்கள அணுகி, இல்லைங்க இது என்னுடைய கல்யாண பத்திரிகைன்னு சொல்லி வாங்குகிறோம். இப்போது ஒரு தலைவர் படம் ஒரு மறைவில் இருந்ததற்கு இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய இணையதளங்கள், இந்த சமூக ஊடகங்கள் அதை அனுமதிக்கலை. நீங்கள் மாவீரர் என்கின்ற ஒரு பதிவையோ அல்லது தலைவர் புகைப்படத்தையோ நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட முடியுமா? ட்விட்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஃபேஸ்புக்கில் போட முடியுமா? போடவே முடியாது. நீங்கள் மாவீரர்கள் குறித்து அல்லது நம்ம பதிவு பண்ணுற காணொலி பதிவில் கீழே வந்து ஹேஷ்டேக்கில் வந்து ஈழம் என்றோ தலைவர் பெயரையோ தலைவர் வழி நடத்திய அந்த விடுதலை இயக்கத்தினுடைய பேரையோ எழுதவே முடியாது. எழுதுனீங்கன்னா அந்த காணொலியை வச்சு உங்களுடைய சேனலை காலி பண்ணிடுவாங்க. 2009 இந்த படுகொலை நடந்த காலகட்டத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக தான் எல்லாருமே பார்த்து அங்கே என்ன நடக்குது, பல செய்தி நிறுவனங்கள் பல முன்னணி ஊடகங்கள் வந்து அந்த செய்தியை மூடி மறைச்சது, ஒரு சில காட்சி ஊடகங்கள் வந்து துணிச்சலாக ஒளிபரப்புனது. அதை தாண்டி நமக்கு வந்து அங்கே உள்ள எல்லா செய்திகளும் வந்தது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தலைவர் பேரையோ தலைவர் வழிநடத்திய விடுதலை இயக்கத்தினுடைய பேரையோ
எழுதக்கூட முடியாது. நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து முகநூலில் நீங்கள் வந்து தலைவர் படத்தை வச்சுட்டிங்கன்னா அடுத்து 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுடைய அந்த அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து காலி ஆகிடும். அதே போல் யூடியூப் இன்னும் மோசமாக, யூடியூப் அல்காரிதம்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேச்சில் கூட, இப்போ நான் பேசுகிற பேச்சில் தலைவர் பேரை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். தலைவர் வந்து வழி நடத்தின விடுதலை படையினுடைய பெயரை முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சொன்னால் யூ ஆர் குளோரிஃபையிங் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி உங்களுடைய சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இருக்குது. இந்த காலத்தினுடைய அவசியம் இருக்குது. இன்றைக்கி ஈழத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாளும் ஈழம் கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு நாம் எவ்வாறு வரலாற்றை கடத்த போகிறோம்? நமது பிள்ளைகளுக்கு, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற பல பேரில் 15 வருடத்திற்கு முன்னாடி போனவங்களுக்கெல்லாம் தெரியும் தலைவர்னா என்னன்னு. 15 வருடத்திற்கு பின்னாடி பிறந்தவர்கள், 15 வயது உள்ளவர்களுக்கு யாருக்குமே அதிகப்படியாக, நான் சொல்கிறது அதாவது முழுதாக இல்லை, ஈழத்திலிருந்து போன, ஈழத்தில் பிறந்த, ஈழத்துக்கு வெளியில் பிறந்த எந்த பிள்ளைகளுக்கும் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு, பெருவாரியான பிள்ளைகளுக்கு நமது விடுதலை போராட்டம்னா என்ன தெரியாது, நமது விடுதலை தலைவர்னா என்னன்னு தெரியாது, அவர் எப்படி அந்த படையை வழி நடத்தினார்னு தெரியாது, மாவீரர் தெய்வங்கள்னா என்னன்னு தெரியாது, அந்த மாவீரர்கள் நாளை எதற்காக கொண்டாடுறோன்னு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் வரலாற்றை எப்படி நமது பிள்ளைகளுக்கு கடத்த போகிறோம்? நம்ம இணையதளத்தில் நீங்கள் பேரை பயன்படுத்த முடியாது, இயக்கத்தை பயன்படுத்த முடியாது, இயக்கத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்ய முடியாது, இயக்கத்தை வழிநடத்திய தலைவனுடைய முகப்படத்தை போட முடியாது, மாவீரர்களுடைய முகப்படத்தை போட முடியாது, களப்பலியான அந்த ஒவ்வொருத்தருடைய காணொளி பதிவுகளை பதிவேற்ற முடியாது. இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறை நமது எதிர்கால சந்ததிக்கு எவ்வாறு கடத்த போகிறோம்? இதை தான் நம்ம முடிவு செய்யணும். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற கேள்வி தான். இன்றைக்கி வந்து இலங்கையில் பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தலான அறிவிக்கப்பட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து ஆளுங்கட்சியாக ஏடிகே அந்த பகுதி ஆட்கள் வந்து அதிகமாக வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவர் தான் ஜனாதிபதியும், அவருடைய கட்சி தான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏடிகே அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பல இளையோர்கள் வந்து ஆதரவு தந்திருக்காங்க அப்படின்னு செய்திகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிகளில் நமக்குன்னு சொல்லி இருக்கின்ற, அதாவது தமிழர்கள் பகுதியில் தெரிவு செய்யப்படுகின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வருடாந்திர வாரியாக குறைக்கப்பட்டிருக்கு. 22 இருந்தது, 18 இருந்தது, 15 இருந்தது, 6, இப்போ 6 கிட்டக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது இந்த முறை எத்தனைன்னே நமக்கு தெரியல. அப்போது எப்படி ஒரு இனத்தினுடைய பங்களிப்பையும் ஒரு ஜனநாயக நாட்டில் குறைக்கிறாங்க, அந்த இனம் வந்து கொன்றொழிக்கப்பட்ட வரலாற்றையும் பொதுவெளியில் மறைக்கிறாங்க, அந்த இனத்தினுடைய வரலாற்று தகவல்களை கொஞ்சம் கூட இணையதளத்தில் வைக்கக்கூடாது, சோசியல் மீடியாவில் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழல் தான் நிகழ்வுது. அன்றைக்கி ஈழத்தில் அங்கே இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சப்போ அவர்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, எலெக்ஷன் ரிசல்ட்னு சொல்லுவோம், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுது என்னென்ன காரணத்தினால இது நடந்துச்சுன்னு பேசும் பொழுது ஒருத்தர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். ஐபிசி தமிழ்னு நினைக்கிறேன். அந்த ஐபிசி தமிழில் நடந்த விவாதத்தில் ஒருத்தர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்னா, தலைவர் குறித்து, ஈழம் குறித்து 15 வயதிற்கு உட்பட்ட யுவதி எவர்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. படித்தவர்கள், இளையோர்கள் அப்படின்னு சொல்கிற பெருவாரியானவர்கள் ஏடிகே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்தே படித்தவர்கள் என்ற போர்வையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஏடிகேவுக்கு, அதாவது அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வந்து ஈழ விடுதலை குறித்த வரலாற்று பார்வை குறைந்து வருகிறது, தலைவர் குறித்த வரலாற்று பார்வை குறைந்து வருகிறது, மாவீரர் நாள் குறித்து, மாவீரர்கள் குறித்த பார்வை குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் தான் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இணையதளத்தில், யூடியூப் சேனலில் நீங்கள் தலைவர் குறித்தோ, மாவீரர் நாள் குறித்தோ, அல்லது மாவீரர்களானவர்கள் குறித்தோ அவர்களுடைய ஒளிப்படமோ அவர்களினுடைய புகைப்படமோ எந்த காரணத்திலையும் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. அப்போ நாம் வந்து மாவீரர் நாள் கொண்டாடாமல், மாவீரர் நாளை அனுசரிக்க முடியாமல், தலைவர் பிறந்த நாளை கொண்டாடாமல் நம்ம வந்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமது பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிட்டு போகிறோம்? உங்களுடைய வரலாறு, நான் பிரிட்டனில் இருக்கிறேன்,
பிரிட்டனில் இருக்கிறீங்க, எங்கிருந்து வந்தீங்க, எதற்காக வந்தீங்க, உங்களுடைய இனத்தினுடைய தோற்றுவாய் என்ன, உங்களுடைய தொப்புள் குடி என்ன, நான் பிரான்ஸில் இருக்கிறேன், எங்கிருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, நான் கனடாவில் இருக்கிறேன், எங்கிருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, உங்களுடைய இனத்தின் வரலாறு என்ன, எதற்காக வந்தீங்க, உங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? பாடநூல் நிறுவனம் வச்சு நடத்துகிறோமா? வெளிநாடுகளில் பாடநூல் திட்டம் இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. அப்போது நம்ம காட்டேரியம்மன்னா என்ன, ஐயனார்னா என்ன, வருடா வருடம் அதை போய் குறைந்தபட்சம் கும்பிடும்போது கூட ஐயனாருங்கன்னு ஒரு குலசாமி இருக்குது, அந்த குலசாமிக்கு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறு இதுதான் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போது குறைந்தபட்சம் வருடாந்திரத்திற்கு ஒரு முறையாவது நமது விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த விடுதலை போராட்ட வீரர்களை வழிநடத்திய தலைவனை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் உங்களுடைய நியாயமான சக்தியான ஆன்ம பலத்தை உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு கடத்திட்டு போவோம். இதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறாரு, இதை தான் கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் ஸ்டாலின் வந்துட்டார், இனி ஈழத்தமிழர்களுக்கு நன்மை கிடைச்சிடும். ஜெயலலிதாவுடைய வாரிசார் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார், அவருடைய வாரிசாக ஈழத்தமிழர்களுக்கு நன்மை கிடைச்சிடும். அப்புறம் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் தாவாக்கா, ஏன்னா தாவேக்கா வந்துட்டார், அவர் பெரிய சினி ஆக்டரு. அவரு நான் ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் இப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்க இல்லையா, டிஎம்கேனால் இந்த ஈழத்தமிழர்களுக்கோ தமிழக தமிழருக்கோ நன்மை கிடைச்சிரும், ஏடிஎம்கேனால் தமிழக தமிழருக்கோ ஈழத்தமிழருக்கோ நன்மை கிடைச்சிரும், அப்புறம் தாவேக்கானால் தமிழக தமிழருக்கோ ஈழத்தமிழருக்கோ நன்மை கிடைச்சிரும், அப்புறம் நான் விசிகா, அப்புறம் அந்த கா, அப்புறம் பாஜக, எல்லா காவாலையும் நன்மை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழர்களினுடைய ஆன்ம பலமாக மொழி பலமாக இருக்கின்ற மொழிப்போர் ஈகிகளுக்கு நான் சொன்ன இத்தனை காவில் ஏதாச்சும் ஒரு மொழிப்போர் நாள் நடத்துதா, அல்லது தமிழர்களினுடைய ஆன்ம பலமாக இருக்கின்ற தமிழ்நாடு உருவான நாள் என்கின்ற இறையாண்மை புரிந்திய அந்த நாளை பொதுவெளியில் கொண்டாடுதா? இது இல்லை. சரி, தமிழக தமிழருக்கு கூட அதுங்க நன்மை செய்ய வேண்டாங்க, விஜய் அல்லது தாவேகா அதிமுக திமுக இன்னும் பாஜக ஈழத்துக்குனாலும் நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தமிழகத்தில் உள்ள தமிழ் மொழியை இவங்க கொண்டாட வேண்டாம், மொழிப்போர் ஈகிகளை இவங்க கொண்டாட வேண்டாம். ஈழத்தில் விடுதலை போராட்ட களத்தில் இறந்து போன நமது மாவீர தெய்வங்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி, ஒரு சின்ன ஒரு சாமந்தி பூவை கையில் பிச்சு கொண்டு போய் மாவீரர்களுடைய படத்துக்கு போட்டது, அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? அப்போ நீங்கள் தலைவரும் மாவீரரையும் கொண்டாடாத ஒருத்தன், தலைவர் குறித்து எந்தவித பூர்வாங்க சிந்தனையும் இல்லாத ஒருத்தன், விடுதலை போராட்டம் குறித்து எந்தவித புரிந்துணர்வும் இல்லாத ஒருத்தன், அதுவும் தலைவரையும் விடுதலை போராட்டத்தையும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் கொச்சப்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதுக்கு எதிர் குறித்து பேசக்கூட மறுக்கிற ஒருத்தன், அதற்கு 5% தான் ஈழ ஆதரவுகளை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு திரிகிற ஒரு கும்பலும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு சூழலில் இவர்களெல்லாம் ஈழத்தமிழருக்கும் இங்கே இருக்கிற தமிழருக்கும் எப்படி உங்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆன்ம பலமாக புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய ஆன்ம பலமாக இருக்கின்ற தமிழீழ தேசிய தலைவர் குறித்து பேச்சு இல்லை, அவருடைய புகழ் குறித்து எந்த வார்த்தையும் இல்லை. அதே போல தமிழீழ மக்களினுடைய ஆன்ம பலமாக இருக்கின்ற மாவீரர்கள் குறித்து எந்த சிந்தனையும் அற்ற ஒருத்தன் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற தமிழர்களுக்கு நன்மை செய்து விடுவான்னு எப்படி நம்ம நினைக்கிறோம்? அதே போல தான் இங்கே மொழிப்போரியைகள் குறித்து தமிழ்நாடு உருவான நாள் குறித்து எந்தவித பிரஞையும் மற்ற ஒருவன் தமிழக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை செஞ்சிடுவான், தமிழ் வழியில் தான் எல்லாத்தையும் செஞ்சிடுவான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது 2 கோரிக்கை தான். இந்த 2 கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவை நம்ம பதிவு செய்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நடத்த இருந்த மாவீரர் நாள் சிதம்பரத்திலிருந்து எதற்கு மதுராந்தகம் போயிடுச்சுன்னு சில கூமட்டைகள்லாம் எழுதுறத நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையிலே பார்க்க சகிக்கலை. என்னென்னா ஐயோ இல்லை 2 பேரை வச்சுட்டு மாவீரர் நாள் நடத்தினோம்டா நாங்கள், என்ன வெறும் அரங்க கூட்டத்தில் வச்சுக்கிட்டு மாவீரர் நாள் நடத்தினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் 2009 கட்சி தொடங்கி இயக்கமாக தொடங்கும் பொழுது மாவீரர் நாள் நடத்தும் பொழுது வெறும் 100 பேர் தான் அந்த இடத்துல இருந்துச்சு, வெறும் 100 பேர் தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட்டம் குறைஞ்சிருச்சு, இங்கே கூட்டம் குறைஞ்சிச்சு. அப்படியெல்லாம் இல்லை. சிதம்பரத்தில் மழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டு இருக்கின்றது. கடலூர் மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதியில் வருகின்ற 28ஆம் தேதி வரை தொடர் மழை என்ற அறிவிப்பு வந்ததுனால
சரி, தொடர்மலையில் ஏற்கனவே திட்டமிட்ட இடம் வந்து சரிபடாது என்பதன் அடிப்படையில் மாவீரர் நாளை வந்து மிக மிக நேர்த்தியாக நடத்த வேண்டும் என்பதனுடைய உச்சபட்ச கோரிக்கை நோக்கத்தின் அடிப்படையில், அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கே என்ன வேலையாக இருந்தாலும் மாவீரர் நாளுக்கு கூடுகிற கூட்டத்திற்கு அளவே கிடையாது. இங்கே யாரும் இல்லை, யார் நடத்தினாலும் கூடும், எங்கே நடத்தினாலும் கூடும். அப்படிப்பட்ட ஒரு புனித நிகழ்வை வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான இடத்துல, அதுவும் முக்கியமான இடத்துல நடத்தணும்னு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அதற்காக தான் இந்த மாற்றம், அதற்காக தான் இந்த மாற்றம். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லான்னு தயவு செய்து கேட்காதீங்க. இந்த சூழலில் தான் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம். இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் நினைப்பது என்னென்னா, தலைவர் பிறந்த நாளையும் மாவீரர் நாளையும் கொண்டாடாத ஒருத்தன் இந்த தலைவரை வந்து புனிதமாக போற்றிருக்கின்ற ஒரு சந்ததிக்கு நல்லது செய்வான்னு நினைக்கிறது உண்மையிலேயே அவநம்பிக்கை. அடுத்து இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும், நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் மாவீரர் குறித்தோ, தலைவர் பிரபாகரன் குறித்தோ, மொழிப்போர் ஈகிகள் குறித்தோ, தமிழ்நாடு உருவான நாள் குறித்தோ பதிவு செய்திருக்கான்னு பாருங்கள். பதிவு செய்யாட்டினா இது யாருக்கான கட்சிங்கிற முடிவு எடுங்க. இப்போது அதே போல் நாம் ஒரு பெரிய நிகழ்வை நடத்துகிறோம். நாம் வந்து எளியவர்கள், நம்ம எந்தவித பின்புலமற்று இருக்கிறோம். இன்றைக்கி வந்து இத்தனை கோடி செலவு, இத்தனை மாநாடு, இத்தனை கோடி செலவு பண்ணி மாநாட்டு நடத்தும் பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது, எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் எத்தனை பேரை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கிற ஒரு விசாரணை கூட போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பலமும் இல்லை. இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே பலம் மாவீரர்களினுடைய ஆன்ம பலம் தான். அப்போ அந்த பலத்தை வச்சு தான் நம்ம வந்து களத்தில் நிற்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்யுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.